வெள்ளிக்கிழமை வந்தா ஜும்மாவுக்கு வாரவங்க நேர காலத்தோட வந்து முன்னுக்கு வந்து உட்காரணும். பின்னால வாரவர் பின்னுக்கு தான் இருக்கணும். முன்னுக்கு வாரவர் முன்னுக்கு வந்து உட்காரணும். அப்படிப்பட்டவருக்கு என்ன சிறப்பு இருக்கு தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரு காலையில நேரத்தோட எழும்பி குளிச்சுட்டு நல்ல உடுப்ப போட்டுட்டு நடந்து வாராரு பள்ளிக்கு, வாகனத்துல வரல, நடந்து வாராரு, நடந்து வந்து இமாமுக்கு முன்னால வந்து உட்கார்ந்து இமாம பார்த்து கொண்டிருக்கிறாரே. இமாம பார்க்கிறது ஒரு சுன்னா. இது எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னைக்கு அப்படியா நடக்குது? ஜும்மாக்கு வந்தா டபுள் தட்டு 2 மாடி இருந்தா மேல் மாடியில ஒரு கூட்டம் இருக்கு. அது என்ன நடக்குன்னு தெரியாது. அங்க போன நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, கழிச்சிட்டு இருப்பாங்க, கூடிக்கிட்டு இருப்பாங்க, பேசிக்கிட்டு இருப்பாங்க. இல்ல, ஜும்மாவுக்கு வந்தா மிம்பருக்கு முன்னால இமாம் மூஞ்ச பார்த்துக்கிட்டு இமாம் பேசுறத கேட்டுக்கிட்டு இருக்கணும். என்ன கிடைக்குது தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஜ்ரு ஸனா ஸியாமிஹா வ கியாமிஹா, ஒரு வருஷம் நோன்பு பிடித்த நன்மையும் ஒரு வருஷம் கியாமுல் லைல் தொழுத நன்மையும் கிடைக்குது. சஹீஹான ஹதீஸ். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில மலக்குமார்கள் இருக்கிறான். முதலாவது வாரவங்களுக்கு எழுதுறான், 2வது வாரவங்க எழுதுறாங்க. ஒட்டகம் குர்பான் கொடுத்த நன்மை, மாடு குர்பான் கொடுத்த நன்மை, ஆடு குர்பான் கொடுத்த நன்மை, கோழி குர்பான் கொடுத்த நன்மை, முட்டை குர்பான் கொடுத்த நன்மை எல்லாம் எழுதி போட்டு இமாம் அவங்க மிம்பருக்கு ஏறினத்தோடு அவங்களே புக்கெல்லாம் அடிச்சு போட்டு பேசாம குதுபாவை கேட்கறது உட்கார்றாங்க. எங்கட சீதவிகள் இன்னும் வந்துகிட்டே இருக்கிறான். மாத்தணும். வெள்ளிக்கிழமை ஒரு மகிமை உள்ளத்துல எடுங்க. 11 மணி 11 பாங்கு சொல்றது முன்னுக்கு கடையை மூடுங்க. பாங்கு சொல்ல காட்டிலும் கடையை திறந்துட்டு வேணாம். பாங்கு சொல்றதுக்கு முன்னுக்கு கடையை மூடிட்டு வாங்கோ. கொஞ்சம் தியாகம் செஞ்சு பாருங்க, உங்களோட வியாபாரத்துல பரக்கத்து எப்படி இருந்து. கொஞ்சம் கடை மூடுற டைம்ல ஒரு பெரிய ஒரு பில்லு வந்துட்டு சொல்லி அதுக்கு அவனுக்கு கடையை திறக்கல, திறந்து வியாபாரத்தை முடிச்சு போட்டு வருவோம் அப்படி இருக்க வேணாம். பாங்கு சொன்னதுக்கு பிறகு கோடிக்கணக்கான லாபம் தான் கிடைக்கிறதாக இருந்தாலும் அந்த வியாபாரத்தை கேன்சல் பண்ணுங்க. இல்ல அதுல விபரீதத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பீங்க. எங்க நாட்டுல ஒரு பஜார்ல இதே மாதிரி ஒரு வெள்ளிக்கிழமை நாள்ல பாங்கு சொல்லியாச்சு, கடையை மூடிட்டு கொண்டு இருக்கிறார். மூடிட்டு இருக்கிற நேரம் ஒரு கப்பல்ஸ் வார வந்து பெரிய பில் ஒன்று கொடுத்தா கிட்டத்தட்ட 12 லட்சம் ரூபாய் பில். எப்படி இருக்கும்? கடையை மூடிட்டாரே, 12 லட்சம் ரூபாய் பில். உட்ரா, இந்த பில்ல உடையலுமா? விட்டாரு. சொன்னாரு வந்தவங்கள்ட்ட, மேடம் பாங்கு சொல்லிட்டு கடை மூடுற நேரம் நான் கடையை மூடிட்டேன், இந்த பிசினஸ் எனக்கு பண்றது எனக்கு ஹராம். நீங்க விரும்பினா ஒரு அரை மணி நேரம் தான் எனக்கு லேட் ஆகும், பேய்த்துட்டு வந்து உங்களோட பிசினஸ் நான் செய்யறேன். இல்ல விரும்பினா வேற கடை இருக்கு பேய்த்துக்கோங்க என்று சொல்லி போட்டு அந்த முதலாளி கடையை மூடி போட்டு வந்தாரு. 2 பேரும் மசூரா பண்றாங்க, கப்பல்ஸ், ஹஸ்பண்ட் வைஃப். சொல்றாங்க 12 லட்சம் ரூபாயோட வியாபாரத்தை விட்டு போட்டு இந்த மனுஷன் போறதாக இருந்தா இவர் ஒரு சாதாரணமான ஆளாக இருக்க முடியாது. ஒரு நம்பிக்கையான ஒரு மனுஷன். பரவாயில்ல, அரை மணித்தியாலம் இல்ல 1 மணித்தியாலம் போனாலும் இவர்கிட்ட தான் நாங்க வியாபாரம் பண்றோம், இவர்கிட்ட தான் நாங்க வாங்குறோம். 2 பேரும் இருக்கிறாங்க. இவர் குதுபாக்கு வந்தாரு, ஜும்மாவை முடிச்சுட்டு போறாரு. 2 பேரும் சைட்ல கடையை நிக்கிறான்.
போன உடனே திறந்த உடனே 2 பேருக்கும் 2 கூலிங் கிளாஸ் கொடுத்தாரு, 2 படி வாங்கி கொடுத்தாரு. குடிச்சு கொண்டு பில்ல போட்டு வியாபாரத்தை பண்ணி மாஷா அல்லாஹ், அல்லாஹ் கொடுத்தானா இல்லையா? கொடுத்தான். இந்த ஈமான எட்டுங்க உள்ளத்துல, உண்மையான வியாபாரிகளாக காட்டுங்க. பஜார்ல வியாபாரிகள் உண்மையான வியாபாரிகளாக, நேர்மையான வியாபாரிகளாக. சீசனுக்கு மட்டும் அந்நியர்களுக்கு அப்படி இப்படி எங்களை வியாபாரத்தை எங்களை வாசிக்க மட்டும் பண்ற வியாபாரிகளாக இருக்க வேணாம், நேர்மையான வியாபாரிகளாக வாழ்ந்து காட்டுங்க. அல்லாஹ்வுடைய நெல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, வெள்ளிக்கிழமையில செய்ய வேண்டிய சுன்னாக்கள் இருக்கு.